வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, திருமணத்துக்கு பின் வாழ்க்கை துணை மூலம் சொத்து அமையும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டோம்னா செட்டில்டுங்கிற ஒரு விஷயம் வருது. செட்டில் ஆகிறதுக்கு தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சொத்தோடு வருவாங்களா, இல்லை அவங்க வந்ததுக்கப்புறம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறது யதார்த்தமான கேள்வி தான் கேட்குறாங்க. அது தப்பு கிடையாது. ஸோ அந்த யதார்த்தமான கேள்வியாக இருந்தாலும் நமக்கு அந்த கொடுப்பனைங்கிற விஷயம் இருக்கிறாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ எதிர்பார்ப்புகள் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்குண்டான கிரக அமைப்புகள் நம்ம ஜாதகத்திலிருந்து கட்டாயம் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட ஜாதகத்தை தெளிவாக நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடங்கிறது சொத்து சுகம், 5ஆம்ங்கிறது வீடு கட்டுறது, ஓகேங்களா. 4ஆம் இடங்கிறது ஒரு இடத்த வாங்கிறது, அதாவது 5ஆம் இடங்கிறது கட்டின வீடு வாங்குறது அப்படிங்கிற விஷயத்தையும், 4ஆம் இடங்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த விஷயத்தையும் குறிக்குது. அப்போ உங்களுக்கு சொத்து சுகம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல 7 குடையவர் இருந்தாவோ, இல்லை 7ஆம் இடத்துல 4 குடையவர் இருந்தாவோ, அதாவது உங்கள் லக்கணத்தை உங்கள் ஜாதகத்தை பற்றி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்த அமைப்பு இருந்தாவோ, இல்லை 4 குடையவர் 7 குடையவர் சாரம் வாங்கி 7 குடையவர் 4 குடையவரோட சாரம் வாங்கியிருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் 4-7 கனெக்ட் ஆகுது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னாலும், உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், அதேமாதிரி சுக்கிரன் கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும் அழகான வீடு நல்ல இடம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இதில் செவ்வாய் வக்ரமாக இருக்குது, சுக்கிரன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடு கட்ட மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு போய் ஒரு அந்த இடம் உடனே அமையாது, ரொம்ப லேட்டாக அமையும். இல்லை பிரச்சனையோடு இருக்கக்கூடிய இடத்த வாங்கி அதுக்கப்புறம் சரி பண்ணுவீங்க, இந்த செவ்வாய் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது உங்களோட ஜாதகத்தில் 4-7 பார்க்கணும். 7 கூட ஒரு 4 இருந்தாவோ 4 கூட 7 இருந்தாவோ ஏதாவது சார வாங்கியிருந்தாலும் சரி, இந்த விஷயம் வாழ்க்கை துணையோட கணக்கு வந்துருச்சு. வாழ்க்கை துணையோட அமைப்பு இதில் இணைவு விட்டது. அப்போ நீங்கள் இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது திருமணத்துக்கு பின் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட ஜாதகத்தில் திருமணத்துக்கு பின் யோகம் இருக்குங்கிறது ஒரு 60% எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம ஸ்தான பலம் பார்க்கணும், என்ன சாரம், அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அதெல்லாம் ஜாதகத்தில் அது இன்க்ளூடாக உள்ளே போய் பார்க்குறது, அதை விட்டுறலாம். ஸோ பொதுவான விதி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது உங்களோட ஜாதகத்தை பற்றி இப்போ பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது உங்களோட வாழ்க்கை துணை, உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவரோட ஜாதகம் திருமணத்துக்கு பின் அவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு 4, அதாவது அவங்க லக்கணத்துக்கு 7க்கு 4, அதாவது அவங்களோட 10ஆம் இடம், உங்களோட கணவரோட ஜாதகமோ மனைவியோட ஜாதகமோ 10ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வீடு மனை யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், அவங்க மூலிமா சொத்து சுகம் சேருங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கிரகம் பலமாக இருக்கணும். அந்த கிரகம் பலமாக இருந்து அதோட தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போது இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட 4ஆம் இடம், உங்களோட வாழ்க்கை துணையோட 10ஆம் இடம், இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட வீடு மனை அமையுங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. உங்களோட வாழ்க்கை துணை ஜாதகத்துலேயும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் இல்லை செவ்வாய் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இடம் நல்ல வீடு வாங்குவீங்க, கட்டுவீங்க, ஓகேங்களா. இந்த அமைப்பை எடுத்துக்கலாம். அப்போது அந்த உங்களோட ஜாதகத்தில் 4ஆம் இடமும் உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் 10ஆம் இடமும் 10ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் செவ்வாய் சூரியன் அப்படிங்கிற கிரக இணைவு இருக்குது, இல்லை பார்வை இருக்குது அப்படின்னா பார்வைக்கு 50%. ஸோ செவ்வாய் சூரியன் இணைந்து 4ஆம் இடத்துலையோ உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துலையோ இல்லை உங்கள் வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையோட லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடி விழுந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்த அமையும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் ராகு இல்லை சந்திரன் கேது இந்த இணைவு இருந்தால்
அந்த இடத்துல வந்து இது வந்து பொதுவான விதிகள். அந்த சந்திரன் நீசமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, அது வந்து ராகு கேதுவோட கிரகணமாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நான் சொல்கிற விஷயங்கள் மாறுபடும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த சந்திரனோட ராகு, சந்திரனோட கேது இருக்கிற இணைவோடு அந்த சந்திரன் கேது சந்திரன் ராகு வந்து 4ஆம் இடத்துலையோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிணறு இருந்து அது மூடப்பட்ட இடமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்த வாங்க போகிறீங்கனாலும் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வாங்குவீங்க, அதுதான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரகங்கள் வந்து புதன் ராகு இல்லை புதன் கேது அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே புற்று இருக்கிற இடம், பாம்போட புற்று இருக்கிற இடம் இருக்கும். அங்கே ஒரு வாஸ்து தோஷமும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இடம் வாங்கிட்டு அப்போ நீங்கள் இடமெல்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி இருக்கா, இந்த அமைப்பில் இருக்குதா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு அமைப்பு இருக்குதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட கேது இல்லை செவ்வாயோட ராகு இந்த மாதிரி இருக்குது. இந்த கிரகம் வந்து 4ஆம் இடத்து உங்கள் லக்னத்துக்கு 4லேயோ இல்லை உங்களோட வாழ்க்கை துணையோட லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையோ இந்த கிரக இணைவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வில்லங்கமான இடம் இல்லை வந்து அது அந்த இடத்துல வந்து ஏதோ சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குவீங்க அந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா வந்து வாங்குவீங்க, பட் ஒருத்தர் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது வில்லங்கமான இடம் வாங்கினாலும் கூட அந்த வில்லங்கத்தை வந்து ரெடி பண்ணி அந்த இடத்த லாபமாக மாற்றிக்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இருக்குது, அவங்க ஆக்சுவலாக வந்து அந்த 4ஆம் இடத்துல இல்லை உங்களோட ஒய்ஃபோ இல்லை கணவருக்கோ வந்து 10ஆம் இடத்துல வந்து இந்த கிரக இணைவு இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த போய் பார்ப்பீங்க. அந்த இடத்துல வந்து வில்லங்கமான இடம்னு சொல்லி வாங்கிடுவீங்க. வில்லங்கமான இடம்னு எப்படின்னா விலை குறைவாக வாங்குவீங்க. ஏன்னா இந்த பிரச்சனையான இடங்க, இந்த பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேன், நீங்கள் இந்த இடத்த மட்டும் கொடுங்க அப்படி. ஏன்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக தான் இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியங்கிறது நமக்கு தெரியும், பட் பிரச்சனையான இடங்கிறது கொடுக்குறவருக்கு தெரியும். அப்போ நம்ம இடத்த எப்படியாவது வாங்கினா போதுன்னு சொல்லி போட்டு அவர் குறைந்த விலைக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த குறைந்த விலைக்கு உதாரணமாக வந்து ஒரு இடத்த வந்து 5 லட்சம் இருக்கிற இடத்த வந்து ஒரு 3 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வில்லங்கமான பிரச்சனையை ரெடி பண்ணி நீங்கள் அந்த இடத்த 6-7 லட்சத்துக்கு விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ டபுள் டபுள் ப்ரொமோஷன் சொல்கிற மாதிரி மதிப்பெண் டபுளாக வரும் உங்களுக்கு மதிப்பு, அந்த இடத்தோட மதிப்பு. ஸோ அதுக்கு போராட வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெற்றி கிடச்சிரும். பட் வில்லங்கமான இடம் வாங்கினாலும் பின்னாடி கடைசியில் வந்து அந்த இடம் வைக்கிறப்ப உங்களுக்கு லாபகமாக முடியும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பிரச்சனை இருக்கவங்ககிட்ட வாங்குவீங்க, கடைசியில் வந்து ஏதோ வலி வரலேன்ட்டு வாங்குவாங்க. அந்த வலி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது, பார்த்தா நமக்கு கிடச்சிடும் அந்த வலி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து நீங்கள் 8ஆம் இடத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வந்து இதுலேயே டிவிஷன் சார்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து 4ஆம் இடம் சதுர்த்தாம்சம் அப்படின்னு பேர். அந்த 4ஆம் இடம் தான் சதுர்த்தாம்சம். அந்த சார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு டிவிஷன் சார்ட் இருக்கிற மாதிரி வந்து 4ங்கிற டிவிஷன் சார்ட்டும் இருக்குது சதுர்த்தாம்சம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சதுர்த்தாம்சத்தில் வந்து உங்கள் லக்னத்துக்கு அந்த சதுர்த்தாம்சத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இருக்க லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு புதன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனாமத்த சொட்டு உயிர் சொட்டு தானாக வந்து அமையும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணி பார்த்து கரெக்டாக வந்திருக்குதுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் வந்து சதுர்த்தாம்சம்ங்கிற ஒரு டிவிஷன் சார்ட்டு, மொத்த சார்ட் நிறையா இருக்குது. நவாம்சம், சதுர்த்தாம்சம், சப்தாம்சம், அந்த மாதிரி நிறையா இருக்குது, தசாம்சம். அப்போது உங்களோட D1 D10 D4 இப்படிலாம் சொல்லும். ஒவ்வொரு இது சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அந்த சார்ட்டெல்லாம் வரும். அப்போ நீங்கள் D4 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த D4ல் லக்னத்துக்கு 8ல் புதன் இருக்கான்னு பாருங்கள். அனாமத்த சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வருங்கிறது எழுதப்பட்ட விதி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிரக இணைவுகள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்து நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து இன்னொரு விஷயம், புதன் ராகு புதன் கேது இருக்கிறப்ப டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வரலாம். இந்த பேப்பர் வந்து இல்லை, இந்த பேப்பர் மிஸ் ஆகிருக்கும், ஒருவேளை இந்த பேப்பர் தப்பாக எழுதியிருக்காங்க டாக்குமெண்ட்டில், இதை திருட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லை எழுதுகிறப்ப நீங்கள் தவறாக எழுதி கொடுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால வந்து இந்த டாக்குமெண்ட்டில் வந்து வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டாக்குமெண்ட் இருக்கும், 2 பேர் அந்த சொத்தை வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ராகு புதன் கேது இந்த மேக்ஸிமம் புதன் ராகு தான் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ சொத்து வாங்குறதுங்கிறது உறுதி, ஆனால் அது வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிற சொத்து தான் நீங்கள் வாங்குவீங்கிறதுக்கு தான் இந்த கிரக இணைவுகள் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஜாதகத்திலையும் சரி, 7ஆம் இடமாக இருந்தாலும் சரி, அதாவது 4ஆம் இடமாக இருந்தாலும் சரி, உங்களோட மனைவியோட ஜாதகம் கணவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல வந்து ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து இடம் வீடு அமைஞ்சிரும். பட் அதில் வந்து பாவ கிரகங்கள் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக வந்து ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் சொத்து லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் வாங்கிடுவீங்க. அதோட தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக வாங்குவீங்க. கோச்சாரத்திலும் அந்த அமைப்பு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து உங்கள் ஜாதகத்திலையும் சரி, பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் 4, 7 பார்க்குறத விட, அதாவது 7 வந்து 4 கூட 7ல் இருந்தாவோ இல்லை நட்சத்திரம் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரும். நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணையோட ஜாதகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் வர்றக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடம் அது நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் சொத்து சுகம் சேரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான விதிகள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் இதுக்காக தான் வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு விஷயம், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வந்து அந்த சுக்கிரன் செவ்வாய் இடம் கொடுத்த கிரகத்தை பார்க்கணும். அது கெட்டு போகாமல் இருக்கணும், வக்ரமாகாமல் இருக்கணும், நீசமாகாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திதிசூனிய விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த லோ டிகிரியாக இருக்கா ஹை டிகிரியாக இருக்கா இதையும் பார்க்கணும். இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட வாழ்க்கைத்தினோட ஜாதகத்திலே 10ஆம் இடத்துல சுக்கிரன் லோ டிகிரியாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க ஒரு இடத்த வாங்கிறதுக்குள்ளே நிறைய இடத்த பார்ப்பாங்க, திருப்திப்படுத்தவே முடியாது. செவ்வாய் லோ டிகிரியாக இருந்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. சுக்கிரன் லோ டிகிரியாக இருந்தால் வந்து வீடு கட்டுவீங்க, வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 டைமாவது நிறைய ஆல்ட்ரேட் பண்ணியே தான் தீருவீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த மாற்றணும், கலர் சேஞ்ச் பண்ணுவீங்க, ரூமே கட்டிட்டு மறுபடியும் இடித்து மறுபடியும் கட்டுவீங்க. ஏன்னா லோ டிகிரி சுக்கிரன் வந்து திருப்தி அடையாது. அடுத்ததுன்ட்டு இன்னும் அழகுப்படுத்தவே பார்க்குமே தவிர, ஸோ அழகுப்படுத்த செலவுகளும் அதிகமாகும், அதே மாதிரி வந்து விரயமும் அதிகமாகும், கால விரயம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இந்த மாதிரி லோ டிகிரியாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, உங்களோட லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் லோ டிகிரியாக இருந்தாலும் என்ன பிரச்சனைனா நீங்கள் அதே மாதிரி பண்ணுவீங்க. உங்கள் ஒய்ஃபோட ஜாதகத்தில் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கிங்களேன். உங்கள் ஒய்ஃபோட ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகம் இருக்குது, பிரச்சனை இல்லை, சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க 10ஆம் இடத்துல. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் லோ டிகிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து திருப்தியாக தான் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இது போதும், இந்த ரூமு போதும், இப்படிப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோ டிகிரியாக இருக்கனால உங்களால் வந்து திருப்தி அடைய முடியாதனால வந்து நிறைய விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதனால் வந்து செலவுகளும் அதிகமாகும், கால விரயம் அதிகமாகும். இதே தான் செவ்வாய் லோ டிகிரியாக இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை, இடத்த வந்து வாங்குவீங்க. அதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் அதிகப்படியான போராட்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போகாத இடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வாங்குவீங்க. ஃப்யூச்சரில் விலை போகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொத்து அமைங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் எந்த மாதிரி சொத்து அமைங்கிறது, எப்படிப்பட்ட சொத்து அமையும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை இல்லாத சொத்து வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் சனி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துலையோ இல்லை உங்கள் வாழ்க்கைத்தினோட 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்குறதுக்குள்ளே போராட்டம், பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம் இதெல்லாமே கொஞ்சம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குவீங்க. ஏன்னா செவ்வாய் சனினாலே பகை. வாங்குவீங்க, அதை நல்லதாக வாங்கிடுவீங்க, ஆனால் அதுக்குள்ளே இத்தனை பிரச்சனையும் வரும். அதாவது என்னென்னா ஒருத்தர் வாங்கலாமாங்க, ஒருத்தர் வேணாமாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு தெளிவான முடிவில்லாமல் குழப்பத்திலே இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இருக்கிறனால வந்து
உங்களுக்கு சொத்துக்கள் அமையிறது வந்து உறுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட என்ன மாதிரி விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து சொத்தை வந்து வாங்குறதுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து முடிவெடுத்துட்டு இறங்கணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை 2 சிம்பிளான விஷயம். 4ஆம் இடத்துக்கு 4, 7 கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் சொத்து அமையும். திருமணத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் 10ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 7க்கு 4 ஸ்ட்ராங்காக இருந்தால் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வீடு கட்டி சீக்கிரமே கட்டுறதுக்கு வந்து அதுக்குண்டான தசாபுத்தி அமையணும். கொஞ்சம் லேட்டாக கட்டணும் அப்படின்னா அதுக்குன்னா தசாபுத்தி லேட்டாக அமையும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் வருமே தவிர ஒரு சில பேர் பார்த்துட்டு இல்லைங்க எனக்கெல்லாம் இருக்குங்க, இன்னும் நான் வீடு கட்டலைங்க, இன்னும் நான் இடமே வாங்கலைன்னா இன்னும் உங்களுக்கு வந்து லைஃப் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து தசாபுத்திகள் அதுக்குண்டான தசாபுத்திகள் அமையும்போது கட்டாயம் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா ஒரு குடுப்பனைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்குண்டான தசாபுத்தி அமையணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த 4 நான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை திணையோட 10ஆம் இடம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதோட லக்னாதிபதி தொடர்பு இருக்குது அப்படின்னா வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடித்தமான வீடு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பிடித்தமான மாதிரி தான் 2 பேருமே வந்து அமைச்சிக்குவீங்க இடம் வீடு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா உங்களோட ஜாதகத்தில் வந்து எப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு அமையும், எப்படிப்பட்ட இடம் அமையும், என்ன மாதிரி கிரகங்களை என்ன மாதிரி விஷயங்களை சந்தித்து நீங்கள் வந்து இட வீடு வாங்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.